ஓகே. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம 3X புது வண்டி எடுத்திருக்காரு நம்ம மச்சான். அந்த வண்டியை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். புது வண்டி ஜம்முன்னு இருக்குது. வண்டி சான்ஸே இல்லை, குறை சொல்கிறதுக்கு எதுவும் சான்ஸே இல்லை. மிட் ரேஞ்சு அலாய் வீலு, அப்படியே வீட்டில் அலாய் வீலு, எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இப்போ கீ இதுதான் காருக்கு. இப்போ அன்லாக் பண்ணால் பாருங்கள், அப்படியே எல்லாமே ஓப்பன் ஆகும் சும்மா ஜம்முன்ட்டு. இதான் வண்டியுடைய இன்டீரியர். டோர்லாம் சும்மா சூப்பராக கொடுத்துருங்க. என்ன ஒயிட் கலர் கொடுத்துட்டாங்க, அழுக்காகிற மாதிரி. புது வண்டி, கவர் கூட இன்னும் மாற்றாமல் இருக்கார். வீல் சூப்பராக இருக்குது. எல்லாமே கீலெஸ் என்ட்ரி தான். ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டி பட்டை கிளம்பு. இது சன்ரூஃப் மாடலு, நார்மல் சன்ரூஃப் தான், பேனரோமிக் கிடையாது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் ஹோல்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஜம்முன்னு இருக்குது. சன்கிளாஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி சீட்டு தான் சூப்பர். 3 சீட்டுக்கு வந்து ரெக்லைனர் கொடுத்துருக்காங்க. ஜம்முன்னு உட்காந்துட்டு போகலாம். இது பார்த்திங்கன்னா வாங்கினோடனே நல்லா நூடுல்ஸ் மேட்டாட சூப்பராக போட்டார். பாட்டத்தில் நல்லா இருக்குது. வெல்க்ரோ டைப்பில் 360 கவர் எல்லாம் போட்டுருக்காங்க. பட்டை கிளம்புது. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா? எல்லா டீட்டெயிலும் வருது. என்ன வண்டி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரே ஒரு பிரச்சனை, என்ன டிராக்டர் மாதிரி தான் இருக்குது சவுண்டு. ஃபியூல் எக்கனாமி, ஃபியூல் இன்ஃபர்மேஷன், வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன், நேவிகேஷன் எல்லாமே அங்கே இதில் என்ன தெரியுதோ டிஸ்பிளேயில் அது எல்லாமே இதிலே வந்துடுது. நம்ம மியூசிக் சிஸ்டமே தேவையில்லையாட்ருக்கு, இதே போதும். ஃபியூல் எக்கனாமி, வெஹிக்கிள் இன்ஃபோ, நேவிகேஷன் இதிலே வந்துடுது. டிஸ்பிளே லேஅவுட், செட்டிங்ஸ், லாட் ஹிஸ்ட்ரி, டிரைவர் இன்ஃபோ எல்லாமே வந்துடுது. ஏதாவது சர்வீஸ் இதுனா கூட எல்லாமே இதிலே காமிச்சு கொடுத்துருது. ஏன்னா வண்டி சவுண்டு மட்டும் தான், இன்ஜின் மட்டும் தான் ஒரு மாதிரி என்னமோ டிராக்டர் சவுண்டு மாதிரி வருது. ஆனால் லாங் 100க்கு மேலே போகிறப்பல சும்மா பட்டை கிளப்புது வண்டி. வண்டி ஆஃப் ஆனானே பாருங்கள், டோர் ஓப்பன் எல்லா அலாட்டும் வருது. பட்டை கிளப்புது. கப் ஹோல்டர் எல்லாமே பட்டை கிளப்புது. எல்லாமே சூப்பராக இருக்குது. உள்ள ஆப்ஷன்ஸு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பட்டை கிளப்புது. குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. என்ன இன்ஜின் சவுண்டு போட்டு தான் எனக்கு ஒரு ட்ராபேக்காக தெரியுது. ரொம்ப ஓவராக டர்ன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜரு, மேனுவல் கியர் பாக்ஸு, 6 கியரு, ரிவர்ஸ் வந்து நம்ம மேலே அப் பண்ணி தான் பண்ணணும். அதுமாதிரி க்ளோ பாக்ஸில் சின்னதாக தான் இருக்கும். ஓகே, பின்னாடி பூட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியாமல் தள்ளி நிறுத்திருக்கோம். எல்லாமே ரியர் பம்பர்லேருந்து எல்லாம் போட்டார். நல்லா இருக்குது வண்டி. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஸ் நிற்கிது. அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக் ஃபோல்ட் ஆகிக்கிச்சு. மிரர்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. லைட்டிங்லாம் இது நம்ம வண்டி ஜாஸ் நிற்கிது உள்ள. ஜாஸுடைய ரிவ்யூ அப்புறமேட்டிக்கு போடலாம். இது வேறு லெவல், வெறித்தனமான வண்டி. சவுண்டே வராது, சவுண்ட்லெஸ் மிஷின். 100-200 ஓடா கூட ஸ்மூத்தாக போகுது வண்டி. 3X உடைய பூட் ஸ்பேஸ் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. நம்ம கடைக்குட்டி சிங்கம். என்னப்பா பண்ணுறேன், அலாய் வீல் இருக்கிற வண்டி வாங்கினாலும் ஸ்டீல் வீல் தான் கொடுக்குறானுங்க எல்லா வண்டியிலையும். ஹோண்டா ஆகட்டும், மகேந்திரா ஆகட்டும். எதுக்கு இப்படி தரானுங்கன்னு தெரில. அது 2 இன்ச்சு சின்ன வீலு, ஸ்டீல் வீல்.
மற்றபடி சேஃப்டி அக்சசரிஸ் ஸ்பேனர்ஸ் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னும் இது வீலும் இன்ஜின் நாய்ஸை இம்ப்ரூவ் பண்ணால் இந்த வண்டி அடிச்சுக்க முடியாது. இப்போயே ஓவர் புக்கிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஓகே பாய், பார்க்கலாம் அடுத்த வண்டியில். அடுத்த வண்டி யார் வாங்குறான்னு பார்க்கலாம்.